எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஷேர் மார்க்கெட் நம்ம எல்லாத்தையும் கெடுத்து விடுதுங்க நண்பர்களே. இவனுக்கு நேர்வழி என்பதே கிடையாது. மேலே போகிறதுனா நேராக போ, கீழே வர்றதுனா கீழே நேராக வா அப்படின்னா அப்படி நேர்வழியாகவே வர்றதில்லை. எங்காவது போய் துக்கப்பட்டு துயரப்பட்டு சேதப்பட்டு சுற்றி வளைச்சு அடி வாங்கி நம்மளையும் போட்டு அடி வெளுத்து விட்டு கடைசியில் அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் வந்து சேர்றான். அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட வளைவுகள் நெளிவுகள் சுழிவுகள். ஏன் நேராக கீழே இறங்க வேண்டியது தானே, இல்லை நேராக மேலே போக வேண்டியது தானே? இன்னைக்கு பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான். 98 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பிளஸ்ல இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு 350 பாயிண்ட் கீழே இறங்கி தொடர்ந்து இறங்கு முகமாக இருந்த கம்பெனி திடீர்னு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு ஒரு 3 நாளா பிளஸ்ல நிறுத்தி வச்சிருக்கான். எங்களுக்கு வேண்டாம் இந்த யூ டர்ன், நீ ஏன் போடுற? அப்படியே வந்து கீழே ஒரு 22,000 அல்லது 21,000 வர வேண்டியது தானே. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி இதை சொன்னா நம்மள லூசு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா இப்படி சொல்ற அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எத்தனையோ பிரச்சனை. நீ இப்படி ஸ்வைன்னு கீழே போ மேலே வா அப்படி நேர்கோட்டில் போயிட்டு வர வேண்டியது தானே. அது ஏன் இப்படி ஊர் பூரா சுற்றிக்கிட்டு வர்ற அப்படின்றதா நம்மளுடைய ஆதங்கமாக உள்ளது. எனிவே ஷேர் மார்க்கெட்டினுடைய பிஸ்னஸ் என்பதே இப்படி தான். அது இறங்குவான் ஏறுவான் இறங்குவான் ஏறுவான். ஸோ அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அவனுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் அப்படின்றதுக்கு இடையில அவன் இந்த மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு தான் நான் ஒரு அற்புதமான ஒரு வழி ஒன்று மனசில் இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டோன்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கம்பெனி வேணாலும் எடுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல்னு ஒரு ஷேர் எடுக்கிறேன்னு வச்சுங்க. அந்த டாடா ஸ்டீல் என்ன உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அது எப்படின்னு ஒரு 30-40 வருஷமா அது இருக்குதான் போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதான் போகுது. இவனுங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதோ ஒன்று லூசுத்தனமாக என்னமோ கீழே போகிறான் மேலே போகிறான் என்னமோ ஒரு பைத்தியாரத்தனம் பண்ணிட்டு போகணும். ஆனால் இந்த ஷேரில் முதலீடு பண்ணணும் லாபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை. ஒரு நோட் எடுத்து எழுதிடணும். 100 ரூபா வந்தால் வாங்கணும், 90 ரூபா வந்தால் வாங்கணும், மேலே 110 ரூபா போனால் வாங்கணும், 120 130. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல லாபம் வருது. அவன் பழையபடி 170 வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 130 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரும் பொழுது வாங்கினதெல்லாம் ஒரு 10-20% மேலே லாபம் அப்படின்னாவே புக் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே. ஸோ இப்போ இவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். இவனுடைய நேரம் இவன் கீழே வந்து விழுந்துருக்கலாம். ஆனால் இடையில மேலே ஏறுறான் இறங்குறான், மேலே ஏறுறான் இறங்குறான். ஸோ கணக்கு எழுதி வச்சுக்கணும். 160 ரூபாயா அங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 150 ரூபாயா அங்கே ஒரு 1000 ரூபா, அல்லது 10,000 1 லட்ச ரூபா போடுறவங்களும் போடுறாங்க, அல்லது 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் வாங்குறாங்க. 160 150 140 130 120 எவன்லாம் மேலே வர்றான்னா அவனையெல்லாம் பிடிச்சி விற்று விட்டுறணும். இதுதான் எனக்கு புரிஞ்சு ஒரு கண்டறிந்த அற்புதமான ஒரு நல்ல விஷயம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். டாடா பவர்னு கூட எடுத்துக்குவோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் 500 ரூபாயிலிருந்து கீழே 350 ரூபா 300 ரூபா வரைக்குமே இறங்கியிருக்கான். ஆனால் ஒரு நேர்கோட்டில் இறங்கியிருக்கானா? கிடையாது. அப்பப்போ இறங்கிட்டு அப்பப்போ ஏறுறான். அப்போ எந்த மாதிரி ஐடியா பண்ணோம்? நான் 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பணம் இருக்கா? அடுத்தது 450 ரூபா, அடுத்தது 400 ரூபா, அடுத்தது 350 ரூபா, அடுத்தது 300 ரூபா. இதில் எவனாவது ஒருத்தன் ஜம்ப் அடிக்கும் போது பிடிச்சி வித்துவிட்டு ஓடி போயிடணும். ஆக நான் சொல்ல வருவது கருத்து என்னன்னா, அவன் எப்படியோ போயிட்டு போறான். நம்ம கிளீனா நம்மளுடைய ஸ்லேட்டை வச்சுக்குவோம். நம்மளுடைய பிளான் இதுதான். இப்படி இறங்குறானா இங்கே வாங்கணும், இப்படி ஏறுறானா இங்கே வித்து விடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிளியரா பிளான் போட்டோம்னா இந்த ஷேர் மார்க்கெட் அவன் பாம்பு மாதிரி என்னதான் நெளிஞ்சாலும் நம்மளுக்கு வெற்றி 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 மட்டுமே அப்படிங்கிற மாதிரி. ஒரு நண்பர் சொல்றாரு, தியாகு நீங்க டோக்கன் போட்டுருங்க, ஏதாவது அழகிய தமிழில் நீங்கள் அர்ச்சனை பண்ணாவே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதனால் யாருக்கெல்லாம் மேல் நோக்கி ஏதாவது ஷேர் போகணும்னு நினைக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு ஷேரை திட்டணும்னு நினச்சா நீங்கள் டோக்கன் போட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஷேரை பற்றி திட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த பிஜி இன்வெஸ்ட் நேற்று நீங்கள் பேசுனீங்க. ஒரு மிகப்பெரிய கடப்பாறை எடுத்து நெம்புனா கூட இந்த ஷேர்னுடைய விலையை நகுத்த முடியாது. ஆனால் அவனை பிடிச்சி திட்டி விட்டீங்க. இன்றைக்கி பாருங்கள் 2 ரூபா ஏறிட்டான் ஒரு ஷேருக்கு அப்படின்றாரு. அவர் சொல்கிறத பார்த்தா நான் ஏதோ ஒரு சாமியார் மாதிரியும் பில்லி சூனியம் இங்கே வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தொழில் நடத்துகிற மாதிரியும் நம்மளை அவர் டீல் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ஒரு 2 ஷேர்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிசி போன்ற கம்பெனிகள்லாம் வந்து அதானி குழுமத்துக்குள்ளே இருக்குது. இந்த சமயத்தில் அதானி குழுமங்கள் மேலே இனிமேல் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இனி யாருமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஹிண்டன்பர்க் தவிர்த்து வேறு யாராவது பெருசாக அதானி குரூப் மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் கிடையாது.
வெளிநாட்டுக்காரங்க ஏதாவது சொன்னா தான் உள்நாட்டு அரசியல்வாதிகளே அதானி பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு மறந்துக்கிட்டு சும்மா என்னத்தையாவது வேற என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாத யாத்திரை இது போய்கிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த ஏசிசி அப்படின்ற ஷேர் இது தன்னுடைய ப்ரீவியஸ் ஹை வருமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயிலிருந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியாக உயர்ந்து 2800 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே லெவலில் வந்திருக்கா. அப்போ இன்னொரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏசிசியில் வருது. ஸோ இப்போதைக்கு கீழே உளுந்து கிடக்கக்கூடிய கம்பெனியாக ஏசிசி இருக்கு. அதே மாதிரி இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது பார்க்கும்பொழுது யாருமே இவனுக்கு தேவையில்லை. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி நடக்கலினாலும் சரி கிட்டத்தட்ட பல வருடங்களாக 3 வருடங்களாக இவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அவன் பாட்டுக்கு ஒரு ஏரியாக்குள்ளே விளையாண்டுக்கிட்டே இருந்தவன் தான். இப்போ தான் சமீபத்தில் மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனான். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா 4 வருஷம் லெஜெண்டரா நீ இப்படி குப்புன்னு கீழே விழுந்துட்டே மார்க்கெட்டினுடைய சரிவில் நினச்சிக்கிட்டு இருக்கீல, திடீர்னு அப்படியே யூ டர்ன் போட்டு உள்ளே வர்றான். இது எப்போ உள்ளே வந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்து சமீபத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதுக்கப்புறமும் இந்த கடந்த 4 நாட்களாக மார்க்கெட்டும் நல்லா இருக்கிறதுனால அவன் மறுபடி திரும்பி அவனுடைய பழைய லெஜெண்டுக்குள்ளே வர்றான், அவனுடைய ப்ரீவியஸ் ட்ரெண்டுக்குள்ளே வர்றான். அப்படி வரும்பொழுது மறுபடியும் ஒரு 800 ரூபா வருவானா? வருஷம் தவறாமல் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிய செவ்வாழை, அப்போ 2025 நீ ஒரு 800 ரூபா பக்கம் வந்து உன்னுடைய முதலீட்டாளர்களை சந்தோஷமாக வச்சிருப்பியா அப்படின்ற கேள்வி வருது. நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த எம்ஆர்எஃப் ஷேர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். 1 லட்சம் ரூபாயை தாண்டின முதல் ஷேர் அப்படின்ற பெருமை நம்ம எம்ஆர்எஃப் தான் கிடைச்சது, தமிழ்நாட்டை சேர்ந்த எம்ஆர்எஃப் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து வேற சில ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு ஷேர் ஒன்று அதை வெளிவிட்டு இதனுடைய பெருமையை உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இல்லை, அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிலேட்டடான ஒரு கம்பெனி ஒரு இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செபி வந்து என்னையா நீங்கள் நிறைய பேர் ஹோல்டிங் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுடைய புக் வேல்யூ வேறு மாதிரி இருக்குது, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்குது, ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுக்கு சொன்ன உடனே அவங்க நிறைய ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆக்ஷன் செஷன் வச்சாங்க. அப்போ ஏதோ ஒரு 3 ரூபா இருந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பல லட்சங்களை தாண்டி போயிட்டான். அந்த சமயத்தில் இவங்களுடைய பெருமை என்பது உடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ கூட ஏதோ ஒரு கம்பெனி 10 லட்சம் ரூபாய்க்கு ஐபிஓன்னு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கம்பெனிக்கு 2 பிரச்சனைகள். ஒன்று அவங்களுடைய பெருமை ஒன்று போச்சு, 2வது அவங்களுடைய இயர் லோவில் பாவம் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க எம்ஆர்எஃப். நண்பர்களே, எம்ஆர்எஃப் மட்டும் இல்லை, இந்த வேதாந்தா ஷேருமே இன்னைக்கு ஒரு 3.5% ஏறி இருக்கு. ஆனால் அவனுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாத காலமாக பார்க்கும் பொழுது அவனுடைய லோ ரேட்டில் இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ மேல் நோக்கி ஏறி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். 4வது முறையாக இந்த புத்தாண்டிலே மறுபடியும் ஒரு 500 ரூபா பக்கம் போய் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு சோக கதை பார்த்தீங்களா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி எல்லாருமே சோகமாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து கடந்த சில நாட்களாக லாபமே தரல. ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவது போல ரொம்பவுமே கீழ் நோக்கியே இருக்கான். நிஜமாலும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி நிஃப்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருந்தாக்கா இவன் எப்போ 2 days மூவிங் ஏவரேஜ் தாண்டி மேல் நோக்கி வர்றானோ ஒரு 24,100 24,200 வந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுடைய மூஞ்சியில் ஒரு புன்னகை என்பதை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவின் ஸ்டார்டிங்கில் கூட பேசணும் பார்த்தீங்களா, இவனுக்கு நேர்வழியே கிடையாது. நேராக இன்றைக்கி கடந்த 3 நாட்களும் 300 பாயிண்ட் இறங்கி இந்நேரம் 22,000 போயிருந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் இந்த லூஸு நிஃப்டி திங்கக்கிழமை அன்னைக்கு 350 பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதனால் வீட்டம்மாவை பார்த்து கேட்குறோம், ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னா, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, காலையில் நேரம் எந்திரி சொல்கிறீங்க, அந்த வேலையை சொல்கிறீங்க, இந்த வேலையை சொல்கிறீங்க, புகார்களை வரிசையாக அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம என்ன சொல்கிறோம், பரவாயில்ல நீ சோகமாகவே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நிஃப்டி கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம சோகமாகவே இருந்துட்டு போக வேண்டியது தான். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கீழே குப்புன்னு விழுகிறேன் அப்படின்ற மாதிரி பெயிண்ட் கம்பெனிகள்லாம் சமீபத்தில் குப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. முதலீட்டாளர்களும் முதல் மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோக்கலில் சப்போர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இல்லாமல் நிறைய அந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி பெயிண்ட் கம்பெனியை ஆடிக்கிட்டு இருக்கு.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, செருப்பு கம்பெனிகள் கூட இந்த மாதிரி அவங்களுக்கு பெருசாக க்ரோத் இல்லை, போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே பல்லாண்டுகளாக கீழேயே இப்படியே கிடந்தான். திடீர்னு அவங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சில செருப்பு கம்பெனிகள் மேல் நோக்கி வந்தது. அந்த வகையில் இந்த பெயிண்ட் கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்டு தான் அவங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு இருக்கு. ஸோ இந்த பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பெயிண்ட் கம்பெனி நல்லபடியாக ஒரு Q3 ரிசல்ட் தரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நண்பர்களே, உண்மைக்கு காலம் இல்லை அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சிவ்நாடார் அப்படின்ற அந்த HCL டெக்னாலஜிஸ் குரூப் பார்த்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாத 2153 கோடி மதிப்பிலான தொடர்ந்து வருஷம் 2000 கோடிக்கு பக்கமாக அவங்க பாட்டுக்கு சோசியல் சர்வீஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல மனசுள்ளவங்க தான். ஆனால் இந்த HCL டெக் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ப்ளஸ் இருந்துமே பாவம் 2% காலி, நேற்று ஒரு 8% காலி. ஆக மொத்தம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த HCL டெக் ஓனர் குரூப்புக்கு கிட்டத்தட்ட 46,000 கோடி என்பது கடந்த 2 நாட்களில் லாஸு. நம்ம இதுக்கு முன்னாடி அம்பானிக்கு அவ்வளவு லாஸு, அதானிக்கு அவ்வளவு லாஸு, மார்க்கெட் கேபிட்டல் இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அது நம்மளை பெருசாக பாதிக்கலை. பட் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்காகவாது இந்த HCL டெக் அடுத்த 5 நாட்களில் ஒரு 4% மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னப்பா நியூஸ் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு பெரிய நியூஸாக கொடுங்கயா அப்படின்ற மாதிரி இந்த ஆசாத் என்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. அவங்களுக்கு 960 கோடி மதிப்பிலான ஆர்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸையும் அப்டேட் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி இவன் ஒரு 6% ஏறிட்டான். நம்ம ஹாப்பியஸ்ட் மைண்டு முதல்லையே அது சந்தோஷமாக இல்லை. ஆனால் அவனுக்கும் ஒரு செய்தி அப்படின்றது ஒன்று வந்திருந்தது. அந்த செய்தி வச்சுக்கிட்டு இவன் ஏதாவது பெருசாக ஏறுவானான்னு பார்த்தா இவன் ஏறினது வெறும் 35 பைசா. இது செல்லாதையா அப்படின்ற மாதிரி பாவம் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. முக்கிய காரணம் கடந்த 1 வருட காலமாக அது இன்னும் லோ ரேட்லேயே தான் தொடர்ந்து இருக்கு. அப்படி என்ன இவனுக்கு செய்தி வந்தது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஜாயின்ஸ் ஹேண்ட்ஸ் வித் கொக்கோ கோலா வியட்நாம் அப்படின்ற மாதிரி வருது. ஒரு 10,000 கோடி 20,000 கோடி அந்த மாதிரி ஏதாவது பெரிய நியூஸாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உன்னையும் மார்க்கெட் வந்து சந்தோஷமாக வச்சு அழகு பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்டில் ஒரு ஃபீலிங் வருது. இந்த சமயத்தில் தான் வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இர்கான் ஷேர் இன்றைக்கி பயங்கரமாக ஏறிட்டான். இந்த இர்கான் இன்டர்நேஷனல் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பங்கு இவங்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சா, பில்லி சூனியம் வச்சு இதனுடைய சூனியங்களை வெளியெடுத்து விட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா கடந்த 1 வருடங்களாக பார்க்கும் பொழுது, கடந்த 6 மாதங்களாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40% எல்லாம் கீழே இறங்கி கிடந்த பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் சந்தோஷமாக 15% மேலே ஏறி ஜாலியாக இருக்குது. இந்த மஸ்டாக்கெல்லாம் ஷிப் ரிலேட்டடான கம்பெனி தான். அவன்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக சமீப காலமாக ஏறி வந்துட்டு இருக்கான். நீ ஷிப் ரிலேட்டடான கம்பெனி பேர் வச்சிருக்க, நீ எல்லாம் ஏறி வரலாமே அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு GE ஷிப்பிங் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஆல்மோஸ்ட் ஒரு 8% எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஈவன் பழையபடி 1500 ரூபா போகாட்டி பரவாயில்ல, இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் ஒரு 1200 ரூபாய் பக்கத்தில் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். வேறு என்ன கம்பெனிகள் கீழிருந்து ஒரு வேளை மேலே ஏறுவானோ அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஹேவல்ஸ் இந்தியா, GSPL போன்ற கம்பெனிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருக்கியே, ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த GSPL ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹேவல்ஸ் இந்தியா உனக்கா இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் ஓஹோன்னு கொடியட்டி பறந்த கம்பெனி தான் ஹேவல்ஸ் இந்தியா. 2100 வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ 1500 சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வகையில் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி ஒரு 1850 ரூபா அப்படின்னு தள்ளி விட்டால் ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி, எப்போவுமே நம்ம பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன் அப்படின்ற கம்பெனியெல்லாம் 60,000 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அவனும் பார்க்குறதுக்கு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான். ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து பர்சன்டேஜ் பேசிஸ் தான் பார்க்கணும். 60,000லேருந்து 20,000 ரூபா இறங்கியிருக்கு, ஆனால் இன்னுமே 40,000 ரூபா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தாலும் அது இறங்கினது 50%. ஸோ எந்த ஒரு ஷேரையும் பர்சன்டேஜ் பேசிஸில் தான் டீல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.